வரும். ஸோ இது வந்து வேற மாடலு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேஃபல் ஷாப்பு, சின்ன சின்ன கேக் ஷாப் வைக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த ஹைட் கம்மியாக இருக்குது, நமக்கு வந்து ஈஸியாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. மக்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் சொன்ன முன்னாடி மல்டிபர்பஸ் தான், நம்ம ஒரு யூஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஏ பவர் கோல்டு தான். எஸ்எஸ் கோல்டு பிளேட் வரும். பின்னாடி பார்த்தா உங்களுக்கு வந்து கேஷ் பாக்ஸ் வருது, உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் வருது இதில் பின்னாடி. அதே மாதிரி நமக்கு இது வந்து தள்ளிட்டு போடணும், நமக்கு வந்து தள்ளிட்டு போகிறோம்னா அது மாதிரி செட்டப் இதில் பண்ணிக்கலாம். ஏன்னா பைக்கில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போடணும், அந்த மாடல் இதை பண்ணிக்கலாம் நமக்கு. இப்போ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கார்ட் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு இடத்துக்கு போனோம், கார்ட் வச்சு ஒரு இடத்துக்கு வண்டிக்கு கூப்பிட்டு வச்சு போக முடியாதுல்ல. ஸோ நம்ம சொந்த வண்டியிலே எடுத்து போகிற மாதிரி நமக்கு பைக் டோ ஓப்பன் மாடல் வருது இதில். ஓகே ப்ரோ. இதில் இப்போ பார்த்து இப்படி இருக்கு, பைக் டோ பண்ணி தனி நட்டெல்லாம் வந்துடும் இதில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் டோ பண்ணிட்டு நமக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், மாட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம என்ன இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சிடலாம். இது நமக்கு இந்த பைக்கில் டிஸ்பிளே வேணுமா, நமக்கு கூலிங் சிஸ்டம் வேணுமா, ஹீட்டிங் சிஸ்டம் வேணுமா, ஓகே ப்ரோ, இல்லை கிரில் செட்டப் வேணுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது ஐட்டம்ஸ் தோசைக்கல் என்ன செட்டப்ஸ் நமக்கு வேணுமோ பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம க்ளோசிங் வேணுமா, என்ன செட்டப் பண்ணாலும் கஸ்டமருக்கு என்ன தேவையோ நமக்கு அதில் பண்ணிக்கலாம் இதில். ஓகே ப்ரோ. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இதே நம்ம சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் பெரிய கார்டு. இது வந்து 6 ஃபீட் கார்டு. இது ஆர்டி கார்டு வருது. இது வந்து கொஞ்சம் ஆர்டி, இது வந்து சைஸ் வந்து ஆர்டி. இது முன்னாடி பார்த்து வந்து 5 ஃபீட் கார்டு. இது 6 ஃபீட் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தள்ளிட்டு போகல, ரோட்டில் தள்ளிட்டு போகிற மாடல் இது. ஓகே ப்ரோ. உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு, பர்னர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓ, பர்னர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்ம இது வந்து ஃபிக்ஸ்டு பர்னர். பட் நம்ம இந்த ஒரு பர்னர் வச்சோம்னா அந்த இடம் ஃபுல்லா யூஸ் ஆயிடும், வேற யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்பேஸை கன்சியூம் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு பர்னர் தனி கையில கொடுத்துருக்கோம். சேம் கேஸ் கனெக்ஷன்ல, ஒரு கேஸ் கனெக்ஷன்ல நமக்கு வந்து ரெண்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கு நமக்கு இங்க. அது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரையர் ஏதாச்சும் மிக்சிங் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்குள்ள கனெக்ஷன்ஸ் இங்க இருக்கு நமக்கு. சின்ன ஒரு ஹாஃப் டிஸ்பிளே பாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு லைட் டியூப் கலர் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பராக இருக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் நம்ம ஷாப் எங்கே இருக்குது, நம்ம என்னென்ன ஃபுட் ட்ராக் ப்ரோ பண்ணுறீங்க? ஸோ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பார்க்கர் மெயின் ரோட்டில் ஸ்ரீகிருஷ்ணா ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு நேராக ஆப்போசிட் நம்ம கடை அமைச்சிருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் குண்டான எல்லா ஐட்டம்ஸ் A to Z நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ. கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் குண்டான எல்லா ஐட்டம்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுட் கார்ட்ஸ், கியாஸ்க்கு, ரெஸ்டாரண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ப்ரெசென்ட் நம்ம ஃபுட் கார்ட்ஸில் நிறைய மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வேரியஸ் மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. க்ளோசிங் டைப்பு, டில்ட்டிங் டைப்பு, கியாஸ்க் மாடலு, எல்லா மாடலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாடல் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து GI பவுடர் கோட். இது நம்ம கார்ட்ஸ் எல்லாம் GI பவுடர் கோட் தான். ஓகே ப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் பவுடர் கோட் காட்டுது. ஸோ இது நம்ம கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபர்பஸ் கார்டு. ஓகே ப்ரோ. நம்ம இந்த ஒரு கார்டு வாங்கினா இதுக்குன்னு இல்லை, நமக்கு டீ யூஸ் பண்ணுற போடக்கோ ஜூஸு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்குள்ளான நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகே ப்ரோ. அப்படி தான் நம்ம கொடுப்போம். நம்ம இப்போ கஸ்டமருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் வேணும்னா அதுக்குள்ளான கஸ்டமைசேஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் GI பவுடர் கோட்டடு, SS கோல்டு பிளேட்டு, உள்ள ஒயிட் இன்னர் கிளாஸ் வந்துடும் நமக்கு. அப்புறமா ஓரோ பீட்டிங்கில் வந்து நம்ம ஓரோ லைட் கொடுத்துருக்கோம், அதை பார்க்குறது நல்லா லுக்காக இருக்கும். ஸோ நம்ம இந்த பின்னாடி சைடு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து பெரிய ஸ்டோரேஜ் வருது நமக்கு. ஓகே ப்ரோ. ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வந்துடும். இப்போ நமக்கு இப்போ இது வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ஒர்க்கிங் ஏரியா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துடும். ஓகே ப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாஃப் டிஸ்பிளே இருக்குது, ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. ஓகே ப்ரோ. அது இந்த மாடல் பார்த்தோம்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் GI பவுடர் கூட பிளாக் GI பவுடர் கூட. இதே SS கோல்டு பிளேட், உள்ள ஒயிட் இன்னர் கிளாஸு, இதே உள்ள அதே நமக்கு பார்த்தீங்கன்னா பீடிங்கில் ஒரு லைட் வந்துடும். ஓகே ப்ரோ. அதுக்கு இதெல்லாம் சேஞ்ச் இன்னும் இதுக்கு முன்னாடி டிசைன் வந்து சைக்கிள் வீல் டிசைன் வந்துடும் நமக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கஸ்டமருக்கு அது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா நமக்கு வேறு மாடல் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டிஸ்பிளே லென்த்து, டாப் டு பாட்டம் நமக்கு வந்து ஃபுல் டிஸ்பிளே வருது. அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே காமிச்சு பெரிய ஸ்டோரேஜ் நமக்கு பின்னாடி வருது. இதில் இதே நமக்கு சின்ன டிஸ்பிளே போதும், நமக்கு டிஸ்பிளே ரைட் சைடில் வேணும், லெஃப்ட் சைடில் வேணும், நமக்கு டிஸ்பிளே ஃபுல் டிஸ்பிளே வேணும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அதில். இப்போ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கார்ட் இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு இடத்துக்கு போனோம், கார்ட் வச்சு ஒரு இடத்துக்கு வண்டிக்கு கூப்பிட்டு வச்சு போக முடியாதுல்ல. ஸோ நம்ம சொந்த வண்டியிலே எடுத்து போகிற மாதிரி நமக்கு பைக் டோ ஓப்பன் மாடல் வருது இதில். ஓகே ப்ரோ. இதில் இப்போ பார்த்து இப்படி இருக்கு, பைக் டோ பண்ணி தனி நட்டெல்லாம் வந்துடும் நம்ம இதில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் டோ பண்ணிட்டு நமக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், மாட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம என்ன இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சிடலாம். இது நமக்கு இந்த பைக்கில் டிஸ்பிளே வேணுமா, நமக்கு கூலிங் சிஸ்டம் வேணுமா, ஹீட்டிங் சிஸ்டம் வேணுமா, ஓகே ப்ரோ, இல்லை கிரில் செட்டப் வேணுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது ஐட்டம்ஸ் தோசைக்கல் என்ன செட்டப்ஸ் நமக்கு வேணுமோ பண்ணிக்கலாம் நமக்கு.
நம்ம க்ளோசிங் வேணுமா என்ன செட்டப் பண்ணாலும் கஸ்டமருக்கு என்ன தேவையோ நமக்கு அதில் பண்ணிக்கலாம் இதில். ஓகே ப்ரோ. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் ஜிஏ பவுடர் கோட்டடு. அதே நமக்கு பின்னாடி பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஸ்டோரேஜ் வருது. இதில் நமக்கு வந்து பெரிய ஸ்டோரேஜ் வருது உள்ள. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர்ஸ் வந்து நம்ம நார்மல் டயர் போட மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர். உங்களுக்கு நீங்கள் என்ன வச்சு டேமேஜ் பண்ண உங்களுக்கு ஆகாது இதில். அதனால உங்களுக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும். சார் ரோட்டில் எவ்வளோ ரஃப் ஏரியா சொல்லணும் உங்களை ரஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாடல் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாடல் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணலாம். அதுவும் நம்ம பேக் ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். நமக்கு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஸ்டோரேஜ் ஒன்று வருது பாருங்கள். பின்னாடி பெரிய ஸ்டோரேஜ் நம்ம போகிறப்போ உள்ள வச்சு எதாச்சும் ஸ்பூட்டினே போயிட்டு போயிடலாம். ஓகே ப்ரோ. அதே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஜிஏ பவுடர் பிளாக் பவுடர் கோட்டிங்க. நமக்கு வந்து எஸ்எஸ் கோல்டு பேர் சைடு பீடிங் எல்லாம் வருது நமக்கு. ஓகே ப்ரோ. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு லைட் வரும் நமக்கு. அதே ஃபுல் டயர்ஸ் தான். இது வேற ஒன்றும் இல்லை, பைக்கில் மாட்டிக்கிட்டு இழுத்துட்டு போக வேண்டியது வேற ஒன்றும் இது. நமக்கு ஃபுல்லாக எந்த சைட்லாம் திருப்பிட்டு போயிடலாம் இதை. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து காம்பேக்ட் ஆனது தள்ளிட்டு போயிடலாம். இது வந்து காம்பேக்ட் ஆனால் ஃபுட் காட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டிபர்பஸ் காட்டு நம்ம எல்லாம் காட்டும். ஓகே ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன ஹாஃப் டிஸ்பிளே வருது. உங்களுக்கு வந்து அங்கேயும் நமக்கு வந்து தள்ளிட்டு போயிடலாம். இதே ஈஸியாக இருக்கும் தள்ளுறதுக்கு ப்ரோ. இது காம்பேக்டாக ஈஸியாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வருது நமக்கு. ஓகே ப்ரோ. ஓப்பனிங் சின்னதாக உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஸ்டோரேஜ் வருது நமக்கு பின்னாடி. ஓகே ப்ரோ. இதே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சின்ன டிஸ்பிளே தான் நமக்கு வரும். நம்ம மெயினாக ஜிஐ பவர் கோட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஐ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப அதிகம் வருதில்ல. அதே இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லுக் கிடைக்கும். ஓகே ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் வரும். அந்த வீல்ஸ் வரும் உங்களுக்கு. இது பக்கா ஒரு நல்ல ப்ரீமியம் லுக் வருதில்ல. ஸோ அடுத்த மாடல் பார்த்து இப்போ நம்ம கஸ்டமருக்கு இன்னும் நல்லா இது வேணும்னா நமக்கு வந்து ஜீப் மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆசிரிஸ் நம்ம ஜீப் மாதிரி தான். என்ன இது நம்ம வந்து ஃபுட் காட்டு தான், ஆனால் ஃபுல்லாக ஜீப் மாடல் பார்க்கறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும். நமக்கு வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது. நம்ம கிட்ட எல்லா ஃபுட் கார்ஸ் வந்து வேரியபிள் கலர்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியே பெரிய டிஸ்பிளே வருது. ஒரு முன்னாடி பெரிய டிஸ்பிளே வருது. நமக்கு 3 ரேக் இப்போ ப்ரெசென்ட்லி இருக்குது. நமக்கு இப்போ 2 ரேக் போதும், எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ரேக்கு வேணும், இந்த ரேக்கில் கூலிங் சிஸ்டம் வேணும், ஹீட்டிங் சிஸ்டம் வேணும் இந்த ரேக்கில் இன்னும் அந்த செட்டப்போட பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ இந்த வண்டியில் எனக்கு வந்து தோசைக்கல் போடணும், எனக்கு வேறு ஏதாச்சும் ஃப்ரையர் அது இது எந்த செட்டப்பும் நம்ம பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஐ பவுடர் கோட்டர் தான். ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு இதே வேறு கலர் வேணும் இல்லை இதே வேறு மாடல் வேணும்னா பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே ப்ரோ. இதே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து தள்ளிட்டு போயிடலாம். இந்த மாடலில் கூட நமக்கு டில்ட்டிங் மாடல் வருது. ஓகே ப்ரோ. இதே நமக்கு பைக்கில் கூட அட்டாச் பண்ணிட்டு அங்கேயும் நமக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாடலையும் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வேணும்னா ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், இல்லை உள்ள ஒரு ரேக் வச்சுக்கலாம், கேஷ் பாக்ஸ்னா கேஷ் பாக்ஸ் வச்சுக்கலாம். நிறைய ஃபேஸ் இப்போ கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், நமக்கு அந்த மாடல் இதை பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி இல்லை, சேம் மாடல் தான் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல ஒரு காம்பேக்டாக அவங்களுக்கு வேணும். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு வேற ஒரு பொருள் செய்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு சிங்கிள் ஒரு பர்னர் அட்டாச் இருக்குது. ஒரு பர்னர் ஃபெசிலிட்டிஸ் ஒரு பர்னர் ஃபெசிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. ஓகே ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு டோம் ஷேப் டாப் தான் நமக்கு இதில் வரும். நமக்கு கஸ்டமர் கேட்டுருக்காங்க எனக்கு இந்த மாடல் வேணும், நமக்கு இந்த ரிப்ஸ் இப்படி தான் வேணும் கேட்டுருக்காங்க. அதனால நமக்கு இந்த மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. பின்னாடி பார்த்து நமக்கு வந்து ஒரு பர்னர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நமக்கு கேஸ் அவுட்லெட்டும் இருக்குது, இன்லெட் இருக்குது, பர்னர் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது நமக்கு. ஓகே ப்ரோ. இது கஸ்டமர் ஸ்டோரேஜ் கேட்கல, அதனால நமக்கு ஸ்டோரேஜில் ஆட் பண்ணல நம்ம. ஓகே ப்ரோ. கேட்டாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி கொடுப்பீங்க? கேட்டா ஆட் பண்ணி கொடுத்துருவோம் வரும். ஸோ இது வந்து இது வேற மாடலு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேஃபல் ஷாப்பு, சின்ன சின்ன கேக் ஷாப் வைக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த ஹைட் கம்மியாக இருக்குது, நமக்கு வந்து ஈஸியாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. மக்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் சொன்ன முன்னாடி மல்டிபர்பஸ் தான், நம்ம ஒரு யூஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஏ பவுடர் கோட்டர் தான். எஸ்எஸ் கோல்டு பிளேட் வரும். பின்னாடி பார்த்தா உங்களுக்கு வந்து கேஷ் பாக்ஸ் வருது, உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் வருது இதில் பின்னாடி. அதே மாதிரி நமக்கு இது வந்து தள்ளிட்டு போடணும், நமக்கு வந்து தள்ளிட்டு போகிறோம்னா அது மாதிரி செட்டப் இதில் பண்ணிக்கலாம். ஏன்னா பைக்கில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம்னா அந்த மாடல் இதில் பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே. இது என்ன மாடல் ப்ரோ? ஸோ இதே நம்ம சொன்னோம், அதில் பேசிக் மாடல்ஸ் இது. இதில் பார்த்து நமக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா லேசர் காட்டிங் வருது. இதில் எல்லா மாடல் நமக்கு லேசர் காட்டிங் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன டிஸ்பிளே வருது. முன்னாடி வந்து பிளே ட்ராக் ஒன்று வருது நமக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு லைட்டிங்கோட வந்துடும் நமக்கு. நம்ம கார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுறப்போ லைட் செட்டியோட தான் வண்டி வந்துடும் நமக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரே பிளக் மட்டும் போய் பிளக் பண்ணால் போதும், வேற ஒன்றும் இல்லை நமக்கு. ஓகே ப்ரோ. இது நமக்கு பின்னாடி பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா வருது நமக்கு. நம்ம கஸ்டமருக்கு தகுந்த போது இப்போ நமக்கு வந்து ஒரு பர்னர் வேணும், வாஷ் பேசின் வேணும்,
இதில் நமக்கு ஜூஸ் போடுறோம்னா அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் இதில். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் கூட லென்த் பெருசாக இருக்கும் நமக்கு. நம்ம சின்ன கார்ட் மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய கார்டு கூட நம்ம மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஃபீட்டில் ஆரம்பிக்குது. 2 ஃபீட் 3 ஃபீட் 4 ஃபீட் 5 ஃபீட் 6 ஃபீட் 10 ஃபீட் நம்ம கஸ்டமருக்கு என்ன சைஸ் பண்ணுமோ அந்த சைஸ் கூட கார்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இது பார்த்து ஒரு 5 ஃபீட் கார்ட் இது. ஸோ இதில் பார்த்து நமக்கு வந்து முன்னாடி வந்து கரெக்டான நம்ம சைக்கிள் வீல் டிஸ்பிளே வருது. நமக்கு தள்ளு வண்டி அந்த செட்டப் நமக்கு இந்த இது வருது. நம்ம சின்ன சைஸ் போனோம்னா சின்ன வீல் தான் போட முடியும். கொஞ்சம் கூட பெரிய சைஸ் வந்தோம்னா நமக்கு வந்து பெரிய சைக்கிள் வீலில் போட்டுக்கலாம் நமக்கு இதில். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேசர் கிடைக்கும். லேசர் எடுக்க ஒரு டிசைன் இருக்குது. இது ஒரு வேறு டைப் ஆஃப் டிசைன் இது. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய டிஸ்பிளே. இது கஸ்டமர் கேட் மாடல் இது. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்பிளே வந்து பெருசாக வேணும், கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் வியூ பண்ணுறதுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக வேணாதனால கொஞ்சம் பெருசாக நம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கூட வெளியே வந்திருக்கும், உள்ளே தட்டு வந்திருக்கு நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே ப்ரோ. அது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள கனெக்ஷன். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃபில்டர் காஃபி மிஷின் யூஸ் பண்ணுறேன், ஒரு ஃப்ரையர் மிஷின் யூஸ் பண்ணுறேன்னா நமக்கு இதில் டேரெக்டாக இதிலே போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. நம்ம வெளியே எங்கே கனெக்ஷன் போக வண்டியில் கனெக்ஷன் போட்டுடலாம். இதே பார்த்து நமக்கு வந்து ஒரு கேஷ் பாக்ஸ் வருது. இதில் ஒரு கேஷ் பாக்ஸ் வருது. நம்ம வந்து பெரிய ஸ்டோரேஜ் ஒன்று வருது நமக்கு. ஓகே ப்ரோ. நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஸ்டோரேஜ் நமக்கு தான் உள்ளே வருது. நமக்கு இதே சொன்ன மாதிரி இது வந்து ஜிஏ ஃபுல் பவுடர் கோட்டிங் தான். ஜிஏ பிளாக் பவுடர் கோட்டிங். ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் மாடல். உங்களுக்கு வந்து வெளியே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் இது இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறப்ப இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் வச்சு இது பண்ண போகிறாங்களாமா. அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால நமக்கு வந்து இவ்வளோ ஹைட் வருது இதில். ஓகே ப்ரோ. நம்ம நார்மல்னா நமக்கு பேசிக்கான சின்ன ஹைட்டு தான் நமக்கு இதில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் பண்ணி நமக்கு போயிடலாம். 4 சைடு நம்ம க்ளோசிங் வர மாதிரி இருக்குது இதில். இது வந்து ஃபுல் சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்களா? ஓகே ப்ரோ. இது வந்து க்ளோசிங் இருக்குது நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே இருக்கனால பயப்படாத, யாராச்சும் கிளாஸ் உடச்சிட்டு போவாங்கன்னு பயப்பட வேணாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் வரும். டிஸ்பிளே அடக்கம் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஓகே ப்ரோ. இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் ஆயிரும். ஓகே ப்ரோ. ஸோ இதே நம்ம சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பெரிய கார்டு. இது வந்து 6 ஃபீட் கார்டு. இது 6 அடி கார்டு வருது. இது வந்து கொஞ்சம் 6 அடி. இது வந்து சைஸ் வந்து 6 அடி. இது முன்னாடி பார்த்து வந்து 5 ஃபீட் கார்டு. இது 6 ஃபீட் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் கேட்ட மாதிரி தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தள்ளிட்டு போகல, ரோட்டில் தள்ளிட்டு போகிற மாடல் இது. ஓகே ப்ரோ. உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு, பர்னர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்ம இது வந்து ஃபிக்ஸ்டு பர்னர். பட் நம்ம இந்த ஒரு பர்னர் வச்சோம்னா அந்த இடம் ஃபுல்லாக யூஸ் ஆகிடும், வேற யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்பேஸை கன்சியூம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பர்னர் தனி கையில் கொடுத்துருக்கோம். சேம் கேஸ் கனெக்ஷனில் ஒரு கேஸ் கனெக்ஷனில் நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் 2 கண்ட்ரோல்ஸ் இருக்குது நமக்கு இங்கே. அது இங்கே பார்த்து நமக்கு வந்து ஃப்ரையர் ஏதாச்சும் மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ள கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது நமக்கு. சின்ன ஒரு ஹாஃப் டிஸ்பிளே பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் டியூப் கலர் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, வார்ம் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி லேசர் கட்டிங் வருது நமக்கு. இங்கே லேசர் கட்டிங் டிசைன் வருது நமக்கு. இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல் தான். நமக்கு வந்து அங்கேயும் திருப்பிக்க இந்த மாடல். ஓகே ப்ரோ. உங்களுக்கு வந்து அப்படியே அங்கே திருப்பிட்டு போயிடலாம். திருப்பிட்டு போயிடலாமா? ஓகே ஓகே ஓகே. இதே இது வந்து ஃபுல் க்ளோசிங் மாடல் தான். இதே முன்னாடி சொன்ன மாதிரி ஒயிட் இன்னர் கிளாஸ் SS கோல்டு பிளேட். இது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் மாடல். அதை வெளியே வச்சு போகிறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஸ்டோரேஜ் உங்களுக்கு க்ளோசிங் வரும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் வந்துடும். 4 சைடு க்ளோசிங் வந்துடும். பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை அதில். இதே பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வருது. நமக்கு பெரிய ஸ்டோரேஜ் வருது. பர்னர் கேஸ் சிலிண்டர் வருது. பர்னர் கண்ட்ரோல் வருது. நமக்கு ஒரு கேஷ் பாக்ஸ் வருது. இது லாக் சிஸ்டம் வருது. பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை நமக்கு. ஓகே. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட். இது வந்து மேக்ஸிமம் சைஸ் கம்மி பண்ணி நம்ம வந்து காம்பேக்ட் மாடல். இது பார்த்தா இந்த சின்ன சைஸில் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் வருது இந்த மாடலில். ஓகே ப்ரோ. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு தட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், க்ளோசிங் டோர்ஸும் யூஸ் பண்ணலாம். முன்னாடி 3 ஸ்டெப் அப்படி தான் நமக்கு வருது. ஓகே ப்ரோ. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடு மாதிரி டோரும் வருது நமக்கு. இங்கே க்ளோசிங் டோர்ஸ் தான் நமக்கு ஷேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு ஸ்டோரேஜ் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஆட் பண்ணதில்ல. சும்மா பேசிக்காக வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் விற்க போகிறாங்களாம் இதில். ஒரு நார்மல் சின்ன பொட்டி கட்டுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்களாமா. அதனால நம்ம வந்து ரொம்ப இதில் பண்ணல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்குது. எடுத்து நமக்கு அங்கேயே தள்ளிட்டு போயிடலாம். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நமக்கு அங்கே திருப்பிக்கலாம், தள்ளிட்டு போயிடலாம் இது இந்த மாடலில். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் கார்ட்ஸ் மட்டும் பண்ணாமல் நம்ம கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், பேக்கரி ஷோகேஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் அ டைப் ஆஃப் ஷோகேசஸ். இது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து முன்னாடி 2 லைட்டிங் இருக்கும். நமக்கு ஒரு மாடல் இருக்கு, நமக்கு லேசர் கட்டிங் பண்ண மாடல் இருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி மாடல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் ட்ராக் வருது. உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு கோல்டன் பீட் எஸ்எஸ் கோல்டன் பீட் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடுல கோல்டன் பீட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ. இது யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பிரீமியம் லுக். உங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒயிட் சின்ன கிளாஸ் வரும் உங்களுக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் டோர் வருது. இது உங்களுக்கு அலுமினியம் டோர் வருது. இதே ஷோகேஸ் எனக்கு வந்து கூலர் சிஸ்டம் வேணும், ஹீட்டிங் சிஸ்டம் வேணும், பப் சீட்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணிக்கலாம் நமக்கு இதுல. ஓகே ப்ரோ. சோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா இது லேசர் கட்டிங் மாடல். முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங் வருது இதுல. ஓகே ப்ரோ. லேசர் கட்டிங் பார்த்தா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு லேசர் கட்டிங்ல. சோ இது நமக்கு வந்து 6 ஃபீட் ஷோகேஸ். சோ அந்த சைஸஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமைஸ்டு தான். எனக்கு வந்து 4 ஃபீட் ஷோகேஸ் வேணும், 3 ஃபீட் ஷோகேஸ் வேணும், 2 ஃபீட் வேணும். நம்ம கஸ்டமருக்கு எந்த சைஸ் போதும் அந்த சைஸ் நமக்கு பண்ணிக்கலாம் இதுல. ஓகே ப்ரோ. ஸோ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா அலுமினியம் டோர் வருது. இதே செட்டப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கோல்டன் பீடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கிளாஸ் வருது நமக்கு. இதே உள்ள கூலிங் சிஸ்டம், ஸோ ஹீட்டிங் சிஸ்டம், எந்த சிஸ்டம் இதில் பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பப் சீடர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்குற சைஸ் தான் பண்ணிக்குது. இது வந்து கஸ்டமர் ப்ராடக்ட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 3 ஃபீட் பப் சீட் வேணும், கொஞ்சம் பெரிய ஷோகேஸ் வேணும்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம் இதில். ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து லைட்டோட வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வந்துடும். ஒரு ரேக்கில் ஒரு லைட் இருக்குது நமக்கு. டாப் இருக்குது, கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் ரேக் இருக்குது. நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லாக உள்ள கீழே நமக்கு லைட்டிங் வருது நமக்கு பார்த்தீங்களா. ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கீழே லைட் இருக்குது. கீழே நமக்கு லைட் வருது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு ப்ரோ. டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. லைட் கூட தனி சுவிட்ச் இருக்கு, ஹீட்டர் கூட தனி சுவிட்ச் இருக்கு. ஓகே 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 ப்ரோ. அதுல நமக்கு வந்து ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா போறோம், தனி கொடுத்துருக்காங்க. தனியா இருக்கு. இதே வேற டைப் ஆஃப் சீட்டர் தான். ஓகே ப்ரோ. அதே சேம் பேசிக் எவ்ரிதிங் சேம். ஒரு லைட் இருக்கும், கீழே கண்ட்ரோல்ஸ் இருக்கு நமக்கு. ஓகே ப்ரோ. கீழே கண்ட்ரோல்ஸ் இருக்கு நமக்கு. இது உங்க சைஸ் பெருசு ப்ரோ. இது வந்து ஹைட் கொஞ்சம் அதிகம். ஹைட் கொஞ்சம் அதிகம். இது என்ன கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசா வேணும்னா பெரிய சைஸ். இதுல பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா 3 ரேக் இருக்கு. 3 ரேக் பாத்தீங்களா. இதுல பாத்தீங்கன்னா 2 ரேக் தான் இருக்கு இதுல. ஆமா, 2 ரேக் தான் இருக்கு. அதாவது நம்ம கொடுக்குற சைஸ் நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த சைஸ் நம்ம பண்ணிக்கலாம் இதில். ஓகே 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 ப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டிங் டேபிள் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் நம்ம கடையில் நம்ம கொஞ்சம் இடம் தான் இருக்கு. சரி, நம்ம கஸ்டமரை நின்று குடிக்கணும்னா அந்த ஃபேக்ட்ரி நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஹெவியாக பண்ணியிருக்கோம். நம்ம மெட்டீரியல்ஸ் ஹெவி தான் பண்ணியிருக்கோம் இதில். இந்த ஸ்டாண்டிங் டேபிள் இது நமக்கு இது வந்து எஸ்எஸ் டாப் வருது நமக்கு இதில். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப் வருது. இல்லை எனக்கு வந்து கிரானைட் டாப் பண்ணால் கிரானைட் டாப் பண்ணி கொடுத்துல இதில். இல்லை எனக்கு கொஞ்சம் கூட பெரிய சைஸ் வேணும், சின்ன சைஸ் வேணும்னா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஹைட் கம்மியாக வரணும்னா ஹைட் கம்மியாக கூட நமக்கு பண்ணிக்கலாம் இதில். ஓகே ப்ரோ. ப்ரோ இது என்ன டேபிள் ப்ரோ? ஸோ இது பார்த்தீங்கன்னா டீ டேபிள். இப்போ நம்ம கடைக்கு பேக்கரிக்குலாம் நமக்கு வந்து டீ குடிக்க நம்ம அந்த டேபிள் யூஸ் பண்ணுறது நம்ம டீ டேபிள் இது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட சின்ன சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் எனக்கு டேபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப் வேணும்னா அது கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டேபிள் வந்து வேறு மாடலில் வேணும், அந்த மாடல் நமக்கு பண்ணிக்கலாம். அது இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் டேபிள். நமக்கு ஹோட்டல் யூஸ் பண்ண டைனிங் டேபிள் இது. இதே கொஞ்சம் பெரிய சைஸ். எனக்கு வந்து இதே எஸ்எஸ் டாப் வேணும், இல்லைனா எனக்கு டேபிள் டிசைன் வந்து வேறு டிசைன் வேணும், இல்லை கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அது கூட நமக்கு பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இதே நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு டைப் ஆஃப் டேபிள் சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த ஹால்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு டேபிள்ஸ் இருக்குது. ஃபோல்டபுள் லெக்ஸ் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டபுள் லெக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் கீழே இருந்து கூட நம்ம வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட ஹைட்டு கீழே வைக்கணும்னா இது வச்சுக்கலாம். அதாவது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபோல்டபுள் சேர்ஸ். இது வந்து ஸ்பேஸ் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம் ப்ரோ, சேர் இருக்கு அந்த இதில். இது உங்களுக்கு ஸ்பேஸ் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து. ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் முடிஞ்ச உடனே உள்ள வைக்கிறது இது வேலை, அவ்வளோதான். ஓகே ப்ரோ. ஓ அப்படியே ஸ்பேஸ் சேவ் ஆகிடும் ப்ரோ. யூஸ் முடிஞ்சா உள்ள வச்சிடலாம் சேரை. ஓகே ப்ரோ. நமக்கு டேபிள் மட்டும் இல்லாமல் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேர்ஸ் கூட நமக்கு இருக்கு. ஓகே ப்ரோ. நமக்கு ஒரு டைப் சேர் இருக்குது. நமக்கு என்ன டைப் சேர் நம்ம இல்லை நமக்கு வந்து வேறு மாடல் சேர் இருக்குன்னா கூட அந்த மாடல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பைன்மரி. இப்போ நமக்கு வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம ஹாஸ்டலில் நமக்கு வந்து ஃபுல் டைம் கறியில் கிரேவி சூட் பண்ணிருக்க முடியாதுல்ல. ஸோ நமக்கு வந்து ரைஸ் இல்லைனா நமக்கு கிரேவி ஐட்டம்ஸ் வந்து ஃபுல் டைமாக சூடாக இருக்கிற அந்த டைப் மாடல் இது. ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் இது. இது ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து ஒரு தண்ணி குச்சி வச்சுட்டு ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ. ஆன் பண்ணால் ஹீட் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இதில் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதனால ஃபுல் டைமில் சூடாகிட்டு இருக்காது. அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும். ஓகே ப்ரோ. திருப்பி அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடும். ஓகே ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரேக் இருக்குது இல்லை. இதே கீழே நமக்கு லைட் வந்துடும். இந்த ரேக் பார்த்து ஏதாச்சும் நமக்கு ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது மட்டும் இது இந்த மோல்ட் ரேக் எனக்கு வேணாம், எனக்கு வந்து டிஸ்பிளே இது ஃபுல்லாக லென்த்தாக வேணும்னா
நம்ம அந்த சைஸ்ல பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இல்லை எனக்கு ரவுண்டு தான் வேணும், ரவுண்டு பைன் மாரி தான் வேணும், ரவுண்டும் பண்ணிக்கலாம். ம். நமக்கு எந்த சைஸ்ல வேணும், எந்த ஷேப்ல வேணும் சொல்லுங்க, நம்ம அந்த சைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் கவுண்டர் இது. ஓகே ப்ரோ. இது வந்து நம்ம வந்து எஸ்எஸ்ல ஃபுல்லா பண்ணிக்கிறோம் ஜூஸ் கவுண்டர். இதே கவுண்டர் நமக்கு கார்ட்ல வேணுமா, நம்ம முன்னாடி காமிச்சோம்ல அந்த ஜிஐ பவுடர் கூட கார்ட்ஸ், ஆமா ப்ரோ, அதுல கூட செட் பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லைன்னா நமக்கு தனியா இது மாதிரி தான் வேணும்னா இது மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்டாச் வாஷ் பேஷன் வருது, டிஸ்பிளே வருது, நமக்கு முன்னாடி கிளாஸ் இது வருது, நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் லைட்ஸ் வருது. உங்களுக்கு நமக்கு கஸ்டமைஸ் ஸ்டிக்கர் இருக்குன்னா, நம்ம பிராண்டிங் எதாவது வச்சிருக்கோன்னா அது கூட நமக்கு ஒட்டிக்கலாம் நமக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சிங்க், இது வந்து த்ரீ பேசின் சிங்க். இது பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா SS304. உங்களுக்கு துரும்பே ஆகாது இது. ஓகே ப்ரோ. ஸோ இது பார்த்து எனக்கு இந்த மாடல் வேணாம், எனக்கு அந்த ஒரு சிங்கிள் பேசின் போதும், சிங்கிள் பேசின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த வாலில் மவுண்ட் பண்ணுற வந்து அந்த மாடல் வேணுமா, அந்த மாடல் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இல்லை எனக்கு அந்த ஃபுல் ஸ்டேஜில் பெரிய பேசின் வேணுமா, அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நடுவில் ஒர்க் டேபிள் மாதிரி, இல்லை நடுவில் மட்டும் பேசின், ரெண்டு சைடு ஒர்க்கிங் டேபிள் மாதிரி வேணுமா, அப்படியும் பண்ணிக்கலாம். இது பார்த்து ஃபிஷ் ட்ரே, இது நமக்கு மீனெல்லாம் நமக்கு சேல்ஸ் பண்ணப்போ நமக்கு வந்து இது இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு இங்கே வச்சுக்கலாம். இதில் நமக்கு வந்து கஸ்டமர் சைஸில் இருக்குது. நமக்கு எந்த சைஸில் நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வித்து கொஞ்சம் பெருசு பண்ணோம், இல்லை ஹைட் கொஞ்சம் லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு பண்ணிக்கலாம். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணக்கு ஹைட் டிக்ரீஸ் பண்ணோம். இங்கே பார்த்து நமக்கு ட்ரெயின் ஹோல் இருக்குது, ஐஸ் மெல்ட் பண்ணி தனியாக ட்ரெயின் ஹோல் பண்ணக்கு ட்ரெயின் ஹோல் இருக்குது நமக்கு. இங்கே கீழே வந்து நமக்கு அந்த வேஸ்ட் வாட்டர் பிடிச்சிக்கலாம் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷ் வந்து கரெக்டாக அந்த ஏரியாவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இது SS304 தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதில். ஓகே ப்ரோ. அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இது வந்து பார்சல் கவுண்டர். ஓகே ப்ரோ. ஸோ இந்த பார்சல் கவுண்டர் பார்த்து நமக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து பார்சல் பண்ணி ரெடியாக கொடுக்குறது பார்சல் கவுண்டர். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் SS304 தான். இல்லை எனக்கு இதோட பின்னாடி ரேக் வேணும், ஸ்டோரேஜ் வேணும், முன்னாடி கிளாஸ் மாதிரி வேணும், அதை வந்து பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே. ஸோ இது பார்த்துட்டு நம்ம வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸில் நமக்கு வந்து டேபிள் க்ளீன் பண்ணிட்டு இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்புறமா க்ளீனிங் ஐட்டம்ஸ் நம்ம கீழே நம்ம அந்த அரேஞ்ச் பண்ணி அந்த ட்ராலி இது நமக்கு வந்து வேஸ்ட் ஐட்டம்ஸ் எடுத்து போயிட்டு இது வந்து ரிமூவபிள். இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபுல் SS304 தான் பண்ணி கொடுத்துருக்கோம். SS304 அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் நமக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த கீழே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதில். ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் ஸ்டாண்டு. இது பார்த்து நமக்கு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ண மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்ஸு, ஓகே ப்ரோ, கமர்ஷியல் யூஸ்க்கு நம்ம செட் ஆகும். இது பார்த்து இப்போ எனக்கு ஏதாச்சும் திங்ஸ் அரேஞ்ச் பண்ண வீட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு ஏதாச்சும் பொருள் நமக்கு அரேஞ்ச் பண்ணோம்னா இது ஹெவியாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம இவங்க எவ்வளோ வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஹெவியாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நமக்கு பொருள் அரேஞ்ச் பண்ணணும், இது போட்டு இது போட்டு வச்சுக்கலாம். சூப்பர் மார்க்கெட் பார்த்து ஏதாச்சும் டிஸ்பிளே ஐட்டம்ஸ் இதில் வைக்கணும்னா இதிலும் போட்டு வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. இது பார்த்து நமக்கு பார்த்து டிஃப்ரெண்ட் சைஸில் வருது. நமக்கு இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் வருது, நமக்கு 5 ஸ்டெப்ஸ் வருது. இல்லை நமக்கு நேம் போர்டு வைக்கணும், நேம் நம்ம திங்ஸில் நேம் போர்டு வைக்கிற மாதிரி ஒரு இதில் நமக்கு கல்வி வேணும்னா அப்படி கூட பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு வந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணிருக்கணும், அந்த நமக்கு ஒரு ஹேங்கிங் டைம் நமக்கு வரணும்னா ஹேங்கிங் டைம் பண்ணிக்கலாம் நமக்கு. இது பார்த்துட்டு கொரியன் டாப், இது கொரியன் டாப் மாடல். ஸோ இதில் பார்த்துட்டு நமக்கு வந்து இதே கஸ்டமர் சைஸ் தான். ஸோ இது முன்னாடி பார்த்து நமக்கு 3 ரேக் இருக்குது, கோல்டன் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறதுல 3 ரேக் கொரியன் டாப் மாடல். இதில் பார்த்து நமக்கு வந்து உள்ளே வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஹீட்டிங் சிஸ்டம்ஸ், கூலிங் சிஸ்டம்ஸு, டிஃப்ரெண்ட் சைஸு, டிஃப்ரெண்ட் கலர்ஸு, லைட் கொடுக்குறது. இல்லை எனக்கு இது பழைய புது மாடல் தான் வேணும், எனக்கு புது டிசைன் வேணும், ஓகே வேறு டைப் ஃபுல் டைப் ஷோகேஸ் வேணும்னா அப்படியே பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லைனா ரொட்டேட்டிங் நமக்கு ஒரு டைப் வேணுமா, திருப்ப இல்லை உள்ளே வந்து டேர்ன் ஃபுல்லாக ரொட்டேட் கொரியன் டாப் வேணும்னாக்கா அது கூட பண்ணிக்கலாம் நமக்கு. இப்போ இதே பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ, இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள ஃபுல் மிக்சர் அடுக்கிற மாதிரி. இந்த காரமான ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஹீட் இருக்குது. இல்லை இது பார்த்தீங்கன்னா இந்த காரமான ஐட்டம்ஸ் கொஞ்சம் கூட சூடாக வச்சுருக்கோம். ஓகே, நம்ம சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேஸ் இருக்குது, மிக்சர் ட்ரேஸ். நமக்கு இது பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கு இதில். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கடை லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்குது? ஸோ நம்ம கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாலக்காடு மெயின் ரோட்லேயே ஸ்ரீகிருஷ்ணா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நேராக ஆப்போசிட் நம்ம கடை அமைச்சிருக்கு. ஓகே ப்ரோ. முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து A to Z ஹோட்டல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட் கார்ட்ஸ் மட்டும் இல்லை, டேபிள், ஷோகேசஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஒர்க்கிங் எக்யூப்மெண்ட்ஸு, ஃப்ரீசர்ஸு, ஷவர் மிஷின், கிரில் மிஷின், A to Z எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, எந்த டைமில் கான்டாக்ட் பண்ணுறது? எந்த டைம்ல கூப்பிடுங்க. நம்ம வந்து சண்டேஸோட சண்டேஸ் ஃபுல் க்ளோஸ். நம்ம மீதி இருக்கிறத மீதி எல்லாம் ஒர்க்கிங் டேஸ் நம்ம ஓப்பன் தான். நம்ம மீதி மண்டே டு சாட்டர்டே நம்ம ஓப்பன் தான். இப்போ நம்ம ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் வந்துடும், அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.